குண்டா இருக்கிறது, அவன் தடியன், இப்படிலாம் சொல்கிறது. ஒத்த காலை வந்து கொஞ்சம் ஏந்தி நடக்கிறவங்கள பார்த்து நொண்டின்னு சொல்ல வேண்டியது, செவிடுன்னு சொல்ல வேண்டியது, இதுக்கு எல்லாம் அகைன்ஸ்டாக வந்து நிறைய பேசியிருக்கேன். இது படங்களுக்கு வெளியிலேயே சொல்கிறேன். ஆமாம், பர்சனலாக சொல்கிறேன். அது வந்து போற்றப்படக்கூடிய ஒரு விஷயமாவே கிடையாது. ரொம்ப குண்டாயிடுச்சு, அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாரு, இப்படி சொல்ல வேண்டியது. ஸோ நிறைய நடிகர்களுடைய மனைவிகளை நான் பார்த்துருக்கேன். சில நடிகைகள் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் கவனிச்சிருக்கேன், இப்படி நடந்து போகும்போது இந்த புடவை இப்படி மறைச்சிக்குவாங்க. ஏன்னா அந்த பின்ன ரொம்ப குண்டா இருக்கிறதெல்லாம் இங்கே எல்லாம் ஷேப் தெரியக்கூடாது, கான்ஷியஸ்லி போவாங்க. ஏன்னா இது கண்டிப்பா இது பேசுவாங்கங்கிற ஒரு இது உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால தான். அதெல்லாம் வந்து மாற்றப்பட வேண்டிய விஷயங்கள். எனக்கு லைஃப்ல வந்து முதல்ல எல்லாம் தெரியாது, இதை பற்றி தெரியாது. மற்றவங்க எல்லாம் அதோ யாராவது இந்த மாதிரி கிண்டலா பேசும்போது நம்மளும் தெரியாம சிரிச்சிருவோம். அவங்கவுங்க வீட்லயே சில பொண்ணுங்க கொஞ்சம் குண்டா இருந்ததுன்னு அவங்க அம்மா வந்து இதை பாரு, இந்த உடம்ப வச்சுக்கிட்டு எவனும் கட்டி குடிக்கிறதுன்னு தெரியலையே, எவ்வளோ பேர் சாப்பிடாது நிற்கிது பாரு, எவ்வளோ இது பாரு, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. எஸ்பெஷலி அந்த கேர்ள்ஸை தான் சொல்லுவாங்க. அதுவும் வீட்டிலேருந்து வரும்போது இன்னும் ஒரு இதில் அதிர்ச்சி என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் ஸ்கூலில் சின்ன பசங்க சொல்கிறாங்க, ஒரு வயசு வரைக்கும் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற மனுஷங்க சொல்கிறாங்கன்னா புரிஞ்சுக்க முடியாது. ஒரு அடல்ட்டாக ஒரு காப்பாற்ற வேண்டிய ஸ்தானத்தில் இருக்கிறவங்க இதெல்லாம் சொல்லும்போது தான் ரொம்ப கஷ்டமாகுது. இல்லை புரியலையே, அப்போ ரொம்ப கஷ்டமாகுது. அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் அதெல்லாமே.